ஹலோ வீவர், சிறகடிக்க ஆசை நியப்புறமோ பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ரோகிணியும் மனோஜும் கவலையோடு இருக்காங்க. நீ யார்கிட்டயாச்சும் கேட்டுப்பாரு ரோகிணின்றாங்க. சரி மனோஜ், என்னால் முடிஞ்சுதான் நான் ஏற்பாடு பண்ணுறேன், உன்னால் முடிஞ்சுதான் நீ ஏற்பாடு பண்ணு சரின்றாங்க. விஜயா இருந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறது எதுக்கு சொல்லு, நீ அப்பா மாமா கிட்ட கேட்டுருந்தாலே ஏதோ நம்மளுக்கு தேவையான பணம் வந்திருக்கும், சொன்ன ஏதாச்சும் நீ கேட்குறியம்மா ரோகிணின்றாங்க. இப்போ பார்த்தியா ஒவ்வொரு பணத்துக்கும் நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கன்றாங்க. ஆண்டி நீங்கள் என்ன ஆண்டி நினைக்கிறீங்க, கேட்டால் மரத்துலேயே பணம் காய்ச்சிட்டு இருக்கு சொல்லுங்க, இங்கே கேட்கும் போதெல்லாம் இங்கே அப்பாவும் மாமாவும் தரத்துக்குன்றாங்க. இங்கே பாருங்க அவங்ககிட்ட இருந்தால் தானே தருவாங்க. என்ன ரோகிணி இப்படியெல்லாம் பேசுகிற, உன் அப்பா பணக்காரர் தானே, போது நிப்பாட்டுங்க ஆண்டி. பணக்காரன்றீங்க, பணக்காரன்னா பணத்தை கொடுத்துட முடியுமா, பணம் எனி டைம் பணக்காரங்கிட்ட இருக்குமா அப்படின்றலாம் சொல்லி ரோகிணி கத்திடுறாங்க. பணம் தானே, எப்படியோ பிச்சை எடுத்து கூட நான் தரேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரோகிணி பேசுகிறாங்க. ரோகிணி பேசுறது விஜயாவுக்கு ஒவ்வொன்றுமே அந்த அளவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ரோகிணி நீ பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ஏன்னா நீ எப்பவுமே இப்படி பேச மாட்டியே, இப்படி பேசுறியேமான்றாங்க. நான் இப்படி பேசுறேன்னா அது காரணம் நீங்கள் தான்றாங்க. என்னை இந்த நிலைமைக்கு பணம் கேட்டு கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.